சவுதியில் இன்னைக்கு நம்ம வான்குடை படகோட்டுதல் பண்ணதை பார்க்க போகிறோம். அதாங்க பேராசைலிங். பேராசைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அங்கே ரோப்ஸ் ஹூக்லாம் இணைக்கப்பட்ட ஒரு பேராஷூட் இருக்கும். அது கூட நம்மளையும் இணைப்பாங்க. லைஃப் ஜாக்கெட் அண்ட் ஹார்னஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பறக்கிறதுக்கு தயாராகிடலாம். போட்டில் ரோப்பை மெல்ல மெல்ல இழுக்க இழுக்க நம்ம ஒரு 100 முதல் 300 அடி வரைக்கும் அதிகபட்சமாக பறக்கலாம். 8 முதல் 10 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் மேலே இருக்க முடியும். அப்படி என்ன இதில் கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கடலோட நிறம், அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமும் கேட்காது, அமைதி, மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக தெரியுது. அப்போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சிமுலேட் ஆகி அழகாக ஒரு பீஸ்ஃபுல் மோடுக்கு போயிடுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. குறிப்பிட்ட நேரம் மேலே பறந்ததுக்கப்புறம் ரோப்பை இழுத்து மீண்டும் நம்மளை போட்டில் தரையிறக்கிடுவாங்க. நீங்கள் பேராசைலிங் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல வெதரை செக் பண்ணணும். வெதர் நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேராசைலிங் பண்ண முடியும். விண்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நாங்கள் அம்வாஜ் பீச் கிளப்பில் தான் இந்த ரைட் பண்ணோம். ஒரு ஆளாக போனால் ஒரு ரவுண்டுக்கு 250 ரியால், 2 பேராக போனீங்கன்னா 350 ரியால். 3 o'clock இருந்து சன் இருக்கிற வரைக்கும் இந்த செயிலிங் பண்ணுவாங்களாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.